சேலம் மாவட்டம் அம்மாபேட்டை பகுதியில் சுமார் 34 ஏக்கர் நிலப்பரப்பில் 1600 தொழிலாளர்களுக்கு வாழ்வளித்து சிறப்பாக இயங்கி வந்த சேலம் கூட்டுறவு நூற்பாலை பொய்யான பல காரணங்களை கூறி அரசால் கடந்த 2004ஆம் ஆண்டு அதிரடியாக மூடப்பட்டது. மேலும் அந்த ஆலையில் இருந்த இயந்திரங்களையும் அரசு இரவோடு இரவாக அகற்றிவிட்டது. இதனால் வாழ்வாதாரம் இழந்து தொழிலாளர்களின் குடும்பங்கள் மிகுந்த மன உளைச்சலையும் வறுமையையும் சந்தித்தனர். இங்கு பணிபுரிந்து வந்த 1000த்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு கட்டாய விருப்ப ஓய்வு அளிக்கப்பட்டது. விருப்ப ஓய்வை ஏற்காமல் தங்களுக்கு முறையான பணிப்பயன் மற்றும் வேலைவாய்ப்பை அளிக்க கோரி 252 தொழிலாளர்கள் கடந்த 21 ஆண்டாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். 2021ஆம் ஆண்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இந்த ஆலை மீண்டும் செயல்படவும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு நியாயமான முறையில் தீர்வு கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் தேர்தலுக்கு பிறகு இந்த இடத்தில் புறநகர் பேருந்து நிலையம் அல்லது சிறிய மைதானம் அமைக்க ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் இந்த 34 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு விற்கவும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இந்த பகுதி மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. திமுகவின் போலி தேர்தல் வாக்குறுதியால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பல்வேறு போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டு உள்ளனர். நீதிக்காக நீண்ட சட்ட போராட்டம் நடத்தியும் சோர்ந்து போயுள்ள தொழிலாளர்கள். இது குறித்து தமிழ்நாடு பாஜக நெசவாளர் பிரிவு மாநில தலைவர் திரு அண்ணாதுரை அவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்தி கோரிக்கை மனுவை அளித்தனர். மேலும் இந்த பிரச்சனை குறித்து நமது நெசவாளர் டிவியிடம் தொழிலாளர்கள் பேசியதை பார்ப்போம். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சட்ட ரீதியாக இந்த நூல் மில்லை மீண்டும் திறப்பதற்காகவும் தங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை கிடைப்பதற்காகவும் மீண்டும் பணி நியமனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு வகையிலே போராடி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே வருகிற 12ஆம் தேதி அதற்குண்டான போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதை தெரிந்து கொண்டு நேரிலே சம்பந்தப்பட்டவர்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை மாநில அரசாங்கம் செவிசாய்த்து மீண்டும் இந்த 34 ஏக்கரில் ஏற்கனவே இருக்கிற கட்டிடத்தையும் கொண்டு இங்கே நூற்பாலையை நடத்த வேண்டும். தமிழகத்திலே 6 இடங்களிலே கூட்டுறவு நூற்பாலை மிக சிறப்பாக நடந்து வரும் இந்த காலத்தில் சேலத்தின் மைய பகுதியில் இருக்கிற இந்த நூற்பாலையும் இயங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நம்முடைய மாநில அரசாங்கத்திற்கு நெசவாளர் பிரிவு சார்பாக வைக்கின்றேன். இது குறித்து சேலம் நூற்பாலை 1988 நாங்கள்லாம் பணியில் ஒரு 600 பேர் வேலை செஞ்சோம். இது காமராஜர் உருவாக்கப்பட்ட நூற்பாலை. இந்த ஆலை நெசவாளர்களால் உருவாக்கப்பட்ட ஆலையாக இருந்ததால் நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து வந்திருந்ததில் சட்டவிரோதமாக பர்மிஷன் ஆகாமல் கவர்மெண்ட்ல 2004 மில்ல மூடிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் பல போராட்டங்கள் நடந்த கூட சென்னைக்கு போய் மனு கொடுத்துருக்கோம், நிறைய போராட்டம் பண்ணிருக்கோம். அத்தனை போராட்டத்தையும் பண்ணி சட்ட ரீதியாகவும் 5 வழக்குகள் எங்களுக்கு தீர்ப்பாகியும் இன்னைக்கு வரைக்கும் தொழிலாளர்களுக்கு வேலையை வழங்கல. தொழிலாளர்களுக்கு இங்கே சட்ட எந்த நலன்களும் வழங்கல. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன தொழிலாளிகளுக்கு, இறந்து போன தொழிலாளர் குடும்பங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அரசாங்கத்தை நேரடியாகவும் முதலமைச்சர் நேரடியாக மனு கொடுத்து கூட நடவடிக்கை எடுக்காம இந்த ஆலையை இந்த ஏரியா நெசவாளர் மாவட்டம் சேலம் மாவட்டமாக இருக்கிறதுனால இந்த ஆலையை திறந்து பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் செட்டில் பண்ணாம இருக்காங்க. அவங்களெல்லாம் செட்டில் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். சேலம் மாவட்டத்தில் பணியுடன் எல்லாத்துக்கும் கேட்டுக்கொள்கிறேன். நமது அம்மாப்பேட்டை பகுதியில பாத்தீங்கன்னா எங்க தாத்தா காலத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பேர் இதுல அவங்களுடைய சொந்த பணம், தொழிலாளர்களுடைய நிலுவை பணத்துல வைத்து கூட 36 லட்சம் ரூபாய் இந்த கூட்டுறவு நூற்பாலைக்கு கொடுத்து அந்த நூற்பாலையை ரன் பண்றதுக்கோசரம் பல வேலைகள் தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா இதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா இடமானது பாத்தீங்கன்னா சேலம் மைய பகுதியில ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற 34 ஏக்கர்ன்றது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு மில்லு. ஸோ இந்த மில்லை இன்னும் பயன்பாட்டுக்கு கொண்டு நவீன முறையில கொண்டு வந்தோம் அப்படின்னா சிறப்பா இங்க ஜவுளி பூங்கா கொண்டு நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். அதுக்குண்டான இடவசதி இருக்கு, நிறைய போக்குவரத்து வசதி இருக்கு, பக்கத்துல பைபாஸுக்கு பக்கத்திலேயே தான் இருக்கு. குறிப்பா இவங்களுடைய இந்த 252 ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுக்கு தேவையான அந்த குடும்பங்களுக்கு தேவையான செட்டில்மெண்டாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுடைய முக்கியமான ஒரு இறுதிக்கட்ட ஒரு கோரிக்கையாகவும் இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கு. நூற்பாலை முடங்கி இருக்கு. இந்த நூற்பாலை செயல்பாட்டு கொண்டு வர வாய்ப்பு இல்லைன்னாலும்
இவங்க வந்து இவங்களுடைய அடிப்படை கோரிக்கையை இந்த அரசு வந்து செவிசாய்த்து சரியா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றதுதான் இங்க ஒட்டுமொத்த இந்த தொழிலாளர்களுடைய முக்கிய கோரிக்கையா இருக்கு. பல்வேறு கோரிக்கைகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டாங்க. இறுதி வரைக்கும் எந்த முடிவுமே இல்லாம இருக்குது. கேட்டா ஃபண்டு இல்ல கவர்மெண்ட்ல அப்படிங்கிறாங்க. ஃபண்டு இல்ல, ஆனா தொழிலாளர் நிதியிலிருந்து எல்லா சொசைட்டில இருந்து பெறப்பட்ட நிதியில தான் அந்த லேண்ட் வாங்கின மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறோம். இது வந்து பெரிய ப்ராப்பர்ட்டியா மாறிடுச்சு. அதை வந்து டைவர்ட் பண்றதுக்கு அரசாங்கம் இப்படி பண்ணுதா அப்படிங்கிற தொழிலாளர் மத்தியில ஒரு சந்தேகம் இருக்குது.